எங்களுடைய சந்திப்பு நான் முதலாக ராமேஸ்வரத்தில் பேசியது உங்களுக்கு தெரியும். எனக்கு வழக்கு, அந்த வழக்கு அப்போ திரையுலகில் இருக்கும்போது அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த வழக்கை எடுத்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தொடர்ச்சியாக வழக்கு உங்களுக்கு தெரியும். கருங்கல் பாளையத்தில் நான் பேசியது ராஜீவ் காந்தி அவர்களை இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் என்று பேசிட்டேன். காரணங்காரியங்களோட தான் பேசினேன். எங்கள் தலைவன் இந்த நிலத்தில் ராஜீவ் காந்தி அவர்களை கொன்று விட்டார்கள், அது ஒரு டெரரிசம் என்று சொல்கிறீர்கள். தன் நாட்டு இராணுவத்தை அனுப்பி இன்னொரு நாட்டு மக்களை கொன்று குவிக்கிற செயலுக்கு பெயர் என்னன்னு கேட்டேன். ஒரு நாட்டின் அதிபர் தன் நாட்டு இராணுவத்தை இன்னொரு நாட்டிற்கு அனுப்பி அந்த நாட்டு மக்களை கொண்டு குவிக்கிற செயலுக்கு பெயர் என்ன என்று கேட்டேன். கூட்டத்தில் இருந்தவர் இது டெரரிசம் என்றால் அதுக்கு பெயர் என்னன்னா, கூட்டத்தில் இருந்தவர்கள் கத்திவிட்டார்கள், அது இன்டர்நேஷனல் டெரரிசம் என்று. அதுக்கு நான் ஒரு 50 நாள் சிறையில் இருந்தோம். அது புதுச்சேரியில் பேசும்போது காவிரியில தண்ணி வாங்கி தர முடியாத உங்களுக்கு என்னடா இது இறையாண்மை வேண்டி கிடக்குன்னு வச்சுட்டேன். அதில் கருணாநிதி அவர்கள் என் மேலே வழக்க போட்டு உள்ள வச்சுட்டாங்க. பிரபாகரனை அண்ணன் என்று பேசுறாருன்னு ஒரு வழக்க போட்டுட்டாரு கருணாநிதி அவர்கள். அதில் கோவம் வந்துருது எனக்கு. கோவம் வந்தும்போது மேடையில் பேசுகிற இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி என் நாடு முழுமைக்கு அன்னையாகலாம், என் தமிழ் சமூகத்துக்கு அன்னையாகலாம், நேரு மாமாவாகலாம், காந்தி தாத்தாவாகலாம், பெரியார் தந்தையாகலாம், ஜெயலலிதா அம்மாவாகலாம், என் சொந்த ரத்தம் என் உடன் பிறந்தவன் பிரபாகரன் என் அண்ணனாக கூடாதான்னு பேசிட்டேன். பிரபாகரனை சொந்த ரத்தம் என்கிறார், உடன் அண்ணன் என்கிறார். இதுதான் குற்றச்சாட்டு. இதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் உள்ள புதுச்சேரியில பேசினதுக்கு என்னை புதுச்சேரியில உள்ள வச்சு இந்த வழக்கையும் சேர்த்து வச்சு தேசிய பாதுகாப்பு. அப்போ அதுக்கு பிறகு கடற்கரையில் மீனவர்களை தொடர்ச்சியாக கொள்ளும்போது அப்போதான் சொல்றேன், நீ இனிமே என் மீனவனை அடிச்சா உன் மாணவன் நான் அடிப்பேங்கிறேன். வாழ்க்கையில் கருணாநிதி அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர்கள் செய்ததில் தொடர்ச்சி என்னை சிறைப்படுத்தி என் தலைவன் பிரபாகரனை சிங்களர்கள் எப்படி தலைக்கு 10 லட்சம் ரூபா அறிவித்து சோறுட்டி ஒட்டி நாடங்களும் இவன் தான் உங்கள் இனத்திற்கு தலைவன் என்று அடையாளம் காட்டினார்களோ, அப்படி தொடர்ச்சியாக என்னை பலமுறை சிறையில் போட்டு இவன் தாண்டா இனிமே உங்களுக்கு அப்படின்னு அடையாளம் காட்டின பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அந்த சிறைப்படுத்துதலில் புழல் சிறையில் அடைத்து விட்டு திருப்பி என்னை வெளியில் எடுத்துக்கொண்டு போய் வேகமாக ஓடி போய் வேலூரில் அடைத்த காரணத்திற்காகவாது அவருக்கு நான் வாழ்நாளில் நன்றி கடன் பட்டிருக்கேன்.